ஹே கைஸ், நான் தான் உங்கள் கூட பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன், நான் பிகம் த மெர்ச்சன்ட் தீவ் ஸ்கில் சாப்டர் 12 தான் பார்க்க போகிறேன். பல எபிசோட் பார்க்கலாம், நான் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இந்த எபிசோட் புரியும். ஸோ ஆல்ரெடி ஒரு வீடியோ ரெடி பண்ணேன், அதில் எக்கச்சக்கமான சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் கொடுத்தேன். இந்த ஸ்வாட் ஸ்விங் பண்ணேன், அந்த மழை பெய்யுறது, அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. பட் என்ன பண்ணுறது, சுற்றி காப்பிரைட்டாக போட்டு ஆடியோக்கு போட்டாங்களா. திரும்பியும் வந்து சரி எதுக்கு நம்ம திரும்பியும் முதலேருந்து ஆரம்பிப்போம்னு திரும்பியும் வாய்ஸ் கொடுக்குறேன். அதான் வந்து வீடியோ இன்றைக்கி லேட்டு. ஏன்னா வந்து அதில் வந்து கொஞ்சம் கேப் வச்சுருப்பேன். கொஞ்சம் கேப் விட்டு இந்தந்த இடத்துல இந்தந்த மியூசிக்கு, இந்தந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸு இதெல்லாம் ஆட் பண்ண ஆசைப்பட்டேன், பண்ணேன், செஞ்சேன். பட் வந்து போயிடுச்சு. சரி, போனதை பற்றி பேச வேணாம், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உங்களை ஆல்ரெடி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண வச்சிட்டேன். சரி, வேலைன்னு பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன சாப்டரில் நம்ம ப்ரூக்லின் கையில் ஆரா வச்சுக்கிட்டு ரெடியாக இருந்திருப்பான் அந்த 1000 ஃபேஸ் அந்த டீமனுக்கு எதிராக. இப்போ அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நம்ம பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். எபிசோட் ஓப்பனிங்கில் ப்ரூக்லின் அவனோட ஸ்வாடை வச்சுக்கிட்டு ரெடியாக இருந்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு முன்னாடி அவனோட 2 நைட்ஸும் ப்ரூக்லினை பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ப்ரூக்லின் வந்து அவன் ஸ்வாடில் ஆராவை இன்ஃப்யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இவங்க 2 பேரும் எப்படியாச்சும் சமாளித்து அதை தடுத்துடலாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போது ப்ரூக்லின் கொஞ்சம் கொஞ்சமாக அதை அச்சீவ் பண்ணி அவனோட ஃபுல் ஸ்வாட்லேயும் லைட்டான ஒரு ஆரா வந்து எமிட் ஆகிட்டுருக்கு. அப்புறம் அந்த ஆறாவில் ஒரு ஆரஞ்சு கலரில் ஒரு ஆரா சேர்ந்துக்கிட்டு இருக்கு. அதாவது ப்ளூவும் ஆரஞ்சும் மிக்ஸ் ஆகி அப்புறம் அது ஒரு எபிட்டே ஆன் ஆகுது. அதுதான் இக்னிஷ். ப்ரூக்லின் வந்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் பேட்டிலுக்கு, இப்போது இந்த இடத்துலையே இதை நம்ம தோக்கடிக்க போகிறோம் அப்படின்னு ப்ரூக்லின் சொல்லும்போது எல்லா நைட்ஸும் எஸ் சார் அப்படி சொல்கிறாங்க. இதில் ஒரு நைட் என்ன சொல்கிறான்னா, ஓ பார்த்தீங்களா லார்ட் ப்ரூக்லின் அவனோட இங்கிலீஷை யூஸ் பண்ணியிருக்காரு, அது எவ்வளோ அற்புதமாக இருக்குது அப்படின்னு ஒருத்தர் சொல்லிகிட்டு இருக்காங்க. இன்னொரு சார், அது அற்புதமாக மட்டும் இல்லை, அதில் பார்த்தியா எவ்வளோ இன்டென்ஸான பவர் வந்துக்கிட்டு இருக்குது, அதை பார்த்தாவே நம்மளுக்கே வந்து அதோட நம்மளும் அவர் மாதிரி போராடணும் போல இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோ பார்த்து வியந்துக்கிட்டு இருக்கான். இதுதான் அந்த இக்னிஸா, இதுதான் இவ்வளோ பவர் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு வந்து ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போது ஹீரோ என்ன நினைக்கிறானா, இந்த இக்னிஸை வச்சு தான் என்னோட பாஸ்ட் லைஃப்பில் என்னையவே புள்ளி பண்ணான். அப்போ ப்ரூக்லின் என்ன சொல்லியிருப்பானா, எவ்வளோ தைரியம் இருந்தால் உன்னைய மாதிரி ஒரு லோ க்ரீச்சர் கேம் முன்னாடி வந்திருப்ப அப்படின்னு ப்ரூக்லின் சொல்லி நம்ம ஹீரோவை புள்ளி பண்ணி காலை வச்சு மிதிச்சிருப்பான். அப்புறம் ஹீரோ என்ன சொல்கிறான்னா, அது மட்டும் இல்லை, அவன் என்னை அடிக்கிறது போக அவன் கையில் இதே எனர்ஜியை கேதர் பண்ணி என் உடம்புல எக்கச்சக்கமான பேர்னை கொடுத்தான் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்தியா இப்போ உனக்கு எனக்கு எவ்வளோ பெரிய பவர் டிஃப்ரென்ஸ் இருக்குது தெரியுதா அப்படின்னு வந்து ப்ரூக்லின் கத்திக்கிட்டு இருக்கிறது நம்ம ஹீரோ வந்து ரொம்ப வழியில் துடிச்சிக்கிட்டு இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது இந்த பிக்சரில். அதான் ப்ரூக்லின் அப்படின்னு ஹீரோ கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். முன்னாடி பார்த்தா ப்ரூக்லின் வந்து ஃபுல்லாக சேனல் பண்ணி வச்சுட்டு இருக்கான் அந்த எனர்ஜியை. ஆனால் என் ரிகாஷனுக்கு அடுத்து இவன் மாறி இருப்பான் தான் நான் நினைக்கிறேன். அப்போ நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். ஏன்னா ஒரு ரிகாஷன் ஆகும்போது எக்கச்சக்கமான பாசிபிலிட்டி மாற வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம மாறின மாதிரி அவனும் மாறி இருப்பான் அப்போ நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் ஒருவேளை அவன் மாறினானோ அதனால இப்போ என்ன வரப்போகுது, எப்படி இருந்தாலும் அவன் என் கையில் சாவதான் போகிறான். அப்போ நம்ம ஹீரோ அவனோட பிளாக்வுட் எனர்ஜியை ஆக்டிவேட் பண்ணுறான். அதனால் இங்கே எதுவுமே மாற போகிறது இல்லை அப்படின்னு சொல்லி அவன் எனர்ஜியை கேதர் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படியே இந்த சைடு பார்த்தா ஒரு பெரிய கை வந்து ஒரு நைட்டோட மூஞ்சியை அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அவன் கத்துறான், அந்த கத்துற டென்ஷன் எல்லாமே அந்த ஃபேஸில் இம்ப்ரெட்டட் ஆகிட்டு இருக்கு. அவன் கத்திக்கிட்டு இருக்கான். இந்த சைடு பார்த்தா எக்கச்சக்கமான பேர் வந்து அந்த இதில் வழியில் துடிச்சிக்கிட்டு இருக்காங்க, அந்த கேர்ஸில் துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்ட இன்னொன்று நைட் வந்து அது ஒரு கேர்ஸ், அது வந்து நம்ம ஃபேஸ் எல்லாம் வந்து திருடிக்கிட்டு இருக்கு, வாங்க எல்லாரும் வந்து சேஃபாக இருங்க அப்படின்னு ஒரு நைட்டு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு சைடு பார்த்தா ஒருத்தனை மொத்தமாக கன்சியூம் பண்ணிக்கிட்டு இருக்கு, இன்னொருத்தன் ஜஸ்ட் மிஸ் அப்படியே எஸ்கேப் ஆகிட்டு இருக்கான். இல்லை வாய்ப்பில்லை அப்படின்னு எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போது அந்த கூட்டத்தில் ஒரு நைட், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறது, இந்த இடத்த விட்டு கிளம்பிடலாமா, என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து ஒரு நைட்டு பயந்துக்கிட்டு இருக்கான். இதை புரிஞ்சா ப்ரூக்லின் என்ன சொல்கிறானா, எதுக்கும் யாருமே நிப்பாட்டக்கூடாது, சார்ஜ் பண்ணுங்க அப்படின்னு ப்ரூக்லின் அவனோட இக்னிஷ் ஸ்வாடோட வேகமாக வெட்ட வந்துக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா அது 1 2 3 4 5 ஸ்ட்ரைக் வந்து அந்த மான்ஸ்டர் மேலே போயிட்டுருக்கு. அந்த மான்ஸ்டர் அந்த வெப்பத்தை கூட தாங்க முடியல, அதாவது அந்த ஸ்ட்ரைக் கூட வரல, அதுக்குள்ள அது ரியாக்ட் பண்ணாக வைக்குது. அதனால அந்த வெப்பத்தை தாங்க முடியாமல் அப்படி கத்திக்கிட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா அந்த மொத்த வெப்பமாக அந்த மான்ஸ்டர் மேலே பட்டு அது மொத்தமாக கத்த ஆரம்பிக்குது. அது போக அதை அப்சர்வ் பண்ண எக்கச்சக்கமான ஃபேஸும் ரொம்ப கொடூரமாக கத்த ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் கழித்து அந்த மொத்த மான்ஸ்டரும் முக்கால்வாசி எரிஞ்சு முடிய போகுது. அப்போது இந்த சைடு ப்ரூக்லின், யாருமே எதுக்கு கிவ் அப் பண்ணாதீங்க, சீக்கிரம்
ஒரு ஓப்பனிங் கிடச்சிருச்சு, நான் ஓப்பனிங் கொடுக்குறேன், எல்லாரும் போய் அதை அட்டாக் பண்ணுங்க அப்படி ப்ரூக்லின் கத்துறான். இது எல்லாரும் கேட்ட, அதாவது இவ்வளோ நாள் பயந்துக்கிட்டு இருந்த எல்லா நைட்ஸும் வந்து நம்ம ப்ரூக்லின் நம்ம கூட இருக்காரு, நம்ம ஒன்றும் பயந்தாங்கொழியில் நம்மளாம் வாகியம் நைட்ஸ் அப்படின்னு எல்லாரும் வந்து அவங்களுக்குள்ள குறிக்கோள் எடுத்துக்கிட்டு நேராக அந்த மான்ஸ்டர் அடிக்க வந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் லார்ட் ப்ரூக்லினை வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த ப்ரூக்லினுக்கு ஒரு சந்தோஷம், என் பிளான் மாதிரி தான் போயிட்டுருக்கு அப்படின்னு ப்ரூக்லின் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். பின்னாடி ப்ரூக்லின் ஓ எங்கே அவன் காணோம், ஒருவேளை அவன் செத்துட்டான் போல அப்படின்னு ப்ரூக்லின் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது பார்க்கும்போது ஒரு கல்லுக்கு பின்னாடி போய் நம்ம ஹீரோ ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கான். அப்போ அவன் நேராக அப்படியே வியந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். இல்லையே, இவன் ஒன்று என்னைய பார்க்குற மாதிரி இல்லையே, இவன் ஏன் வந்து அந்த 1000 ஃபேஸ் டீமனை பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படி ப்ரூக்லின் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த 1000 டீமன் வந்து நம்ம ப்ரூக்லின் அட்டாக் பண்ண வந்துக்கிட்டு இருக்கு. அது அப்படியே கொஞ்சம் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகிட்டு இருக்கு. அதோட உடம்புல பார்த்தா, அதாவது அந்த மாஸ்க் இருக்கும்ல, அதுலேருந்து எக்கச்சக்கமான பிளட்டு வந்து வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. ப்ரூக்லின் வந்து இதுதானா அசால்ட்டாக முடிப்போன்னு இருக்கும்போது அதை சார்ஜ் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கு அந்த வழியில். அப்போ ப்ரூக்லின் வந்து என்ன ரத்தத்தில் அழுதுகிட்டு இருக்கியா, ஹீரோனை மொத்தமாக அழுக வைக்கிறேன் அப்படின்னு ப்ரூக்லின் திரும்பி அவனோட ஆறாவை யூஸ் பண்ணி அந்த ஃப்ளேமை இன்னும் தக்கன்னு அப்படியே வந்து எரிய வச்சுக்கிட்டு அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ண போய்கிட்டு இருக்கான். அப்போ அந்த வெப்பத்தை பட்டோன்னே இருக்கிற எல்லா ஃபேஸும் கதற ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா இந்த ஃபேஸ் எல்லாமே வந்து அந்த சிப்பாய்ஸ் இருப்பாங்களா, அதாவது அந்த சோல்ஜர்ஸ் அவங்களோட இது கனெக்ட் ஆகிருக்கும். அதனால அவங்க மொத்தமாக இறந்து போவாங்க. இதை பார்த்த அந்த ஒரே ஒரு ஃபேஸ் வந்து ஒரு ஃபேஸ் மட்டும் என்ன பண்ணுதுன்னா அதை கண்ணை திறந்து அது ஒரு சைடு பார்த்துக்கிட்டு இருக்கு. இதை பார்த்தா நார்மலாக இல்லையே அப்படின்னு ப்ரூக்லின் நினச்சிக்கிட்டு இருக்கான். இல்லை இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா இது தப்பாக மாறிடும் அப்புறம் ப்ரூக்லின் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கான். அப்போது அந்த மான்ஸ்டர் ஒரு அப்கிரேட் ஆகி அப்படியே ப்ரூக்லின் அட்டாக் பண்ண வரும்போது நம்ம ப்ரூக்லின் ஜஸ்ட் மிஸ் அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிட்டு இருக்கான். இல்லை என்னது இது இம்பாசிபிள், இது என்ன ப்ரெஷர் இப்படி வந்துக்கிட்டு இருக்கு, இல்லை இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா இந்த 1000 ஃபேஸ் டீமன் வந்து எங்களை சாவடிச்சிடும் அப்படின்னு சொல்லி நம்மளோட ப்ரூக்லின் வந்து கையில் ஸ்வாடை வச்சு அதை விடக்கூடாது, இப்போயே அதை வந்து சாவடிக்கணும், எல்லாரும் சீக்கிரம் அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ப்ரூக்லின் மொதல் ஸ்ட்ரைக்கை விட்டுட்டு 2வது ஸ்ட்ரைக்கை அட்டாக் பண்ண வந்துக்கிட்டு இருக்கான். அந்த மொதல் ஸ்ட்ரைக் நேராக அந்த மான்ஸ்டர் மேலே படுது. ஆனால் பட்டானோ அதுக்கு ஒன்றுமே ஆகலை. அப்போ அதுலேருந்து ஒரு இன்டென்ஸான ஆரா வந்துக்கிட்டு இருக்கு. என்னது ஏன் எங்களோட ஸ்ட்ரைக் அது மேலே படல, எங்கள் ஆரை யூஸ் பண்ண ஸ்வாடு கூட அது மேலே படலையா அப்படின்னு ப்ரூக்லின் வந்து ஷாக்காகி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிட்டு இருக்கு. நைட்ஸ், வகீம் ஆஃப் நைட்ஸ், எல்லாரும் கேளுங்க, எல்லாரும் ரெடியாக இருங்க, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆறதுக்குள்ளே எல்லாரும் அதை காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் அட்டாக் பண்ண ஆரம்பிங்கன்னு நம்ம ப்ரூக்லின் கத்திக்கிட்டு இருக்கான். அப்போது ப்ரூக்லின் நோட்டீஸ் பண்ணுறான் என்னது இதுன்னு. இல்லை வகீம் நைட்ஸ், ஏன் எல்லாரும் இப்படி பயந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம ப்ரூக்லின் பயந்துக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துல பார்த்தா எல்லாரும் சிலையாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்குது, யாருக்கும் எந்த மூஞ்சி இல்லை அப்படின்னு ப்ரூக்லின் அப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறான். ஏன்னா இது எல்லாமே அந்த 1000 ஃபேஸ் டீமன் கர்ஸ் தான். இல்லை அது எப்படி டச் ஆச்சு அப்படின்னு ப்ரூக்லின் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ப்ரூக்லினோட ஒரு சைடு மொத்தமாக காணாம போகுது. இல்லை இது எப்படி ஆச்சு எனக்கு அப்படின்னு ப்ரூக்லின் ரொம்ப ஷாக்காகி பயந்துக்கிட்டு இருக்கும்போது அதோட உருவத்தை காமிக்குது. மொத்தமாக டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகி நம்ம ப்ரூக்லின் முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்கு. ஆனால் ப்ரூக்லினோட அந்த இங்கிலீஷ் பவர் இன்னும் எரிஞ்சுக்கிட்டு இருக்க காரணத்தினால அவனால் அந்த ப்ரெஷர்லேயே கொஞ்ச நாள் நிற்க முடியுது. இல்லைனா அவன் அந்த ப்ரெஷர்லேயே மண்டி போட்டிருப்பான். அப்போ ப்ரூக்லின் வந்து என்ன நடக்குதுன்னு பயந்து அந்த இடத்த அப்படியே முடிக்கிறாங்க. இன்னொன்று சைடு பார்த்தா நல்லா இடியோடு சேர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. என்ன நடக்குதுன்னு தெரில. அப்போ ப்ரூக்லின் கண்ணை திறந்து பார்க்குறான். இவன் அன்கான்ஷியஸ் ஸ்டேஜ் ஆனானா என்னன்னு தெரில. அப்போ ப்ரூக்லின் பார்க்கும்போது இல்லை இது வாய்ப்பில்லை, இது இப்படியே இருந்தால் இது என்னை சாவடிச்சிடும், அப்போ நான் இங்கேயே சாவ போகிறேன்னா அப்படின்னு ப்ரூக்லின் நினச்சிக்கிட்டு இருக்குமோ அங்கே ஒரு பெரிய புயல் வந்துக்கிட்டு இருக்கு. அங்கே எக்கச்சக்கமான, அதாவது அந்த குளத்தில் பார்த்தீங்கன்னா அந்த எல்லாமே சேர்ந்து அப்படியே ஒரு சுனாமிக்கு கிரியேட் ஆகிட்டுருக்கு. இது எல்லாமே வந்து அந்த மான்ஸ்டரோட பவர் தான். இல்லை இப்படியே போனால் நான் செத்துருவேன்னு சொல்லி ப்ரூக்லின் அந்த இடத்த விட்டு கொஞ்சம் உயிரோடு இருந்து ஓடிக்கிட்டு இருக்கான். இப்படியே போகும்னு சொல்லும்போது அந்த மான்ஸ்டர் அதோட கையில் டார்க் எனர்ஜி யூஸ் பண்ணி நம்ம ப்ரூக்லின் அட்டாக் பண்ண வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ ப்ரூக்லின் எனக்கு மட்டும் எனக்கு இப்படி ஆகுது அப்படின்னு ப்ரூக்லின் நினச்சிக்கிட்டு வேகமாக போயிட்டு இருக்கான். நான் இங்கே அப்போது ப்ரூக்லின் பின்னாடி ஒரு உருவம் வந்து இதுக்கெல்லாம் நீ பேத்தட்டிக்காக இருக்கிறது தான் காரணம், அதனால தான் நீ இங்கே சாவ போகிற அப்படின்னு ஒரு வாய்ஸ். அப்போது ஒரு உருவம் காமிக்கிறாங்க. அது அவங்களோட அம்மா நினைக்கிறேன், அதாவது ப்ரூக்லினோட அம்மா நினைக்கிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னோட தங்கச்சி, அதாவது உன்னோட 3 வயசு கம்மியாக இருக்கிற உன் தங்கச்சி உன்னோட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா, ஆனால் நீ இன்னும் வீக்காக தான் இருக்க. நீ இவ்வளோ ஏஜாக இன்னும் நீ வந்து ஸ்ட்ராங் ஆகவே இல்லை. இன்னொன்று என்னென்னா, நீ அது மட்டும் இல்லை,
நீ எப்பவுமே ஃப்ரண்ட்டில் தான் சண்டை போடணும், ஆனால் எல்லா நைட்டையும் நீ சாவடிச்சிட்ட. நீ ஒரு கமாண்டராக இருந்து உன் நைட்டு எல்லாத்தையும் சாவடிக்க வச்சுட்ட. அதை நீ காப்பாற்றாமல் போயிட்டலாம். அதை தான் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க, நீ சாவடிச்சிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி எங்கே போச்சு? நீ இப்போ என்னன்னா ஒரு கோலம் மாதிரி ஒன்னே காப்பாற்ற இங்கே ஓடிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஃபெயிலியர் எதுக்கு உயிரோடு இருக்கணும்? நீ இங்கேயே செத்துரு. அப்புறம் அவனோட அதாவது புரூக்லினோட மைண்டில் வந்து இதெல்லாம் விஷுவலைஸ் ஆகிட்டு இருக்கு. புரூக்லின் அது எதையுமே இல்லை நான் இந்த இடத்த விட்டு எப்படியாச்சும் போகணும்னு பயத்தில் ஓடிக்கிட்டு இருக்கான். அந்த மான்ஸ்டர் நேராக தேடி வந்துக்கிட்டு இருக்கு. அப்போது அதை அப்படியே மொத்த விரலையும் வந்து உள்நோக்கி ஒரு ஃபிஸ்ட்டை புரூக்லின் கொடுக்க வந்துக்கிட்டு இருக்கு. இல்லை இப்படியே போச்சுன்னா அவ்வளோதான், நான் செத்துருவேன்னு சொல்லி புரூக்லின் அவனோட ஸ்வாடை வெளியே எடுக்கிறான். ஆனால் அதுக்குள்ளே அந்த ரியாக்ஷன் டைமுக்குள்ளே அந்த மான்ஸ்டர் வந்து நேராக அந்த புரூக்லினோட கையை குத்த ஆரம்பிச்சிருச்சு. நல்லா பார்த்தா உங்களுக்கே தெரியும், அந்த ஸ்வாடை தூக்க தான் போகிறான். அதுக்குள்ளே அவனோட மொத்த எலும்பும் அதாவது கையில் இருக்க எல்லா எலும்பு உடைய ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மலையை மட்டும் காமிக்கிறாங்க. இந்த இடத்துல புரூக்லின் இறந்துட்டான் அப்படின்னு நம்மளுக்கு எல்லாத்துக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி தான் இல்லை. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா நம்ம ஹீரோ யாரும் இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். அப்படின்னு ஒரு சவுண்டு. யாருன்னு பார்த்தா அதான் புரூக்லின். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க காஸ் அப்படின்னு நம்ம புரூக்லின் வந்து ஹீரோட்ட கேட்கும்போது, அண்ணா எந்திரிச்சிட்டிங்களா, நான் அவங்கள காப்பாற்றிட்டு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு புரூக்லின் சொல்லிக்கிட்டு இருக்கான். என்ன நடக்குது, நீ எப்படி சர்வே ஆன அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், நீ தான் அங்கே டிஸ்டன்ஸில் இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தல, அதான் நம்ம ஹீரோ வந்து அங்கே வந்து தள்ளி பார்த்துக்கிட்டு இருந்திருப்பான்ல, அதுதான் புரூக்லின் மென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான். இல்லை நான் பார்த்தேனே, அந்த ஸ்டாம்ப்பு எல்லாத்தையும் வந்து உள்ளே முழுங்குச்சு அந்த டீமன் அட்டாக் மூலமாக. நீ எப்படி அதுலேருந்து எஸ்கேப் ஆன? நீ எப்படி என்னையை கூட்டிகிட்டு போயிட்டுருக்க? நான் எப்படி இங்கே வந்தேன் அப்படின்னு புரூக்லினுக்கு எக்கச்சக்கமான கேள்வி இருக்குது. சரி, இதுக்கு மேலே நானே ஓடுறேன்னு சொல்லி நம்ம ஹீரோ பிடிச்சிட்டு போயிருப்பான்ல அந்த காலை. அதை என்ன பண்ணுறான்னா அவன் காலை வச்சு ஹீரோவை எத்தி விட்டுட்டு இதுக்கு மேலே நானே நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அந்த சுனாமி வந்து நம்ம புரூக்லின் அன்கான்சியஸ் ஆகிட்டான். மற்ற எல்லா சிப்பாயும் இறந்து போயிட்டாங்க. நம்ம ஹீரோ மட்டும் கொஞ்சம் தப்பிச்சிருக்கான். ஆனால் இது எப்படின்னு அவனுக்கு எக்கச்சக்கமான கேள்வி வருது நம்ம புரூக்லினுக்கு. அப்போது இது என்ன கண்டிஷன், ஏன் என்னால் ஆரை யூஸ் பண்ண முடியல அப்படி புரூக்லின் நினச்சிக்கிட்டு இருக்கான். இல்லை அப்படின்னு யோசிக்கும் போது, அண்ணா உங்களுக்கு என் உதவி வேணுமா, இல்லைன்னு சொல்லாதீங்க, இந்தாங்கண்ணா அப்படின்னு ஸ்வாட் எடுத்து கொடுக்கும்போது நம்ம புரூக்லினோட கையை பார்க்கலாம். அவன் கை மொத்தமாக தோல் இல்லாமல் பிஞ்சு கிடக்குது, எலும்பெல்லாம் உடஞ்சி கிடக்குது. அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான், என்ன பண்ணுறான் இவன் அப்படின்னு சொல்லும்போது புரூக்லினுக்கு எக்கச்சக்கமான கட்டுப்பு வருது. எனக்கு ஒன்றும் உதவி வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்வாடை கையிலேருந்து பிடுங்குறான். அப்போ திடீர்னு புரூக்லினுக்கு ஒரு ப்ரெஷர் வருது. என்னது இது? ஆமாம், இந்த டீமன் இன்னும் பக்கத்தில் தான் இருக்கா, நமக்கு எவ்வளோ தூரம் வந்திருக்கோம், அதாவது அந்த இடத்துலேருந்து எவ்வளோ தூரம் வந்திருக்கோம் அப்படின்னு புரூக்லின் கேட்கும்போது நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, அது சொல்ல கொஞ்சம் கஷ்டம்தான். ஆக்சுவலாக நான் ரொம்ப தூரம் தான் வந்தேன், இந்த எட்ஜில் வந்துட்டேன். ஆனால் இதோட எட்ஜை என்னால் பார்க்கவே முடியலண்ணா. நான் எவ்வளோ தூரம் வந்தேன் தெரியுமா? இந்த இடம் ஃபுல்லாக வந்து ஒரு பேரியரை வச்சு சுற்றி இருக்குது. இந்த எரோஷன் நம்ம வந்து சுற்றி சரண்டர் பண்ணி வச்சிருச்சு. அதனால தான் நான் இன்னும் தேடிக்கிட்டே இருக்கேன். அப்போ நம்ம ஹீரோ குழஞ்சு பேசிக்கிட்டு இருக்கான். என்னது அப்போனா இந்த 1000 ஃபேஸ் டீமனை நம்ம கொலை பண்ணலான்னா இந்த இடத்த விட்டு போக முடியாது போலையே அப்படின்னு நம்ம புரூக்லினுக்கு உடம்பெல்லாம் வெறுக்க ஆரம்பிச்சிருச்சு. டேமிட், இந்த இடத்துல நம்ம சாவ போகிறோமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, அண்ணா அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ சொல்கிறானா. அப்போது நம்ம ஹீரோவை பார்த்தா ஹீரோ என்ன சொல்கிறானா, எனக்கு ஒரு அல்டிமேட் டெக்னிக் தெரியும்னா, அது வந்து சார்லட் இருக்காங்களே அவங்க எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான். என்னது அப்படின்னு வந்து புரூக்லின் கேட்கும்போது, ஆமாண்ணா அது வந்து ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை, அதாவது நான் சாவு போகிற நேரத்தில் இந்த மாதிரி பண்ணணும்னு சொன்னான். அதை வச்சு தான் நான் அந்த அனெக்ஸ் இருக்கான்ல, அந்த சான்ச்சுரி இருக்குல்ல, ஸ்டார் சான்ச்சுரி, அங்கே நான் அவனை அப்படி தான் டிஃபீட் பண்ணேண்ணா, அதனால என்னால் இது முடியும். அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறானா, என்னது சார்லட் சீக்ரெட் ஆர்ட்டா அப்படின்னு புரூக்லின் வந்து அந்த ஆர்ட்டை மட்டும்தான் மைண்டில் இருக்குது, மற்ற எதுவுமே அவன் மைண்டில் இல்லை. ஆமாண்ணா, ஏன்னா சார்லட்டு நானும் சிப்ளிங்ஸ் தானே, எங்களுக்கு 2 பேருக்கு ஒரே அம்மா தானே, அதனால தான் சார்லட் என் மேலே அவ்வளோ பாசத்தோடு எனக்கு இந்த ஸ்கில்லை சொல்லி கொடுத்தான். அதை தான் நான் இது ஹிட்டான செயலில் பண்ணணும்னு அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியா, அப்போ அந்த டெக்னிக்கு வச்சு அந்த 1000 ஃபேஸ் டீமனை சாவடிக்க முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது, ஆமாண்ணா அப்போ நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி, எப்படி இருந்தால் நான் இங்கே சாவ தான் போகிறேன். இந்த எரோஷன் ஃபீல்டு எப்படி இருந்தாலும் மொத்தமாக எல்லாத்தையும் அந்த டீகம்போஸ் பண்ண போகுது. ஸோ எப்படியோ தோக்க தான் போகிறோம், அதனால ஒரு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து, அப்போ நம்ம ஹீரோ கை நீட்டுறானா, எனக்கு புரியுது ஆனால் நான் உன்னை நம்ப மாட்டேன் அப்படின்னு ஒரு வாய்ஸ் வருது. இது நம்ம புரூக்லின் சொல்கிறான்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து டிரான்ஸ்லேஷனாக அந்த இது எங்கே பாயிண்ட் அவுட் ஆகிருக்குன்னு காமிக்கலை. அப்போது ஒரு உருவம் வந்து, அதாவது அவங்க அம்மா உருவமா இல்லை நம்ம ஹீரோட உருவமா தெரில, அது கொஞ்சம் ஆலிசினேட் பண்ணி நம்ம புரூக்லினோட கண்ணுக்கு தெரியுது. ஆனால் அண்ணா
நீ என்னை நம்ப மாட்டேன்னு தெரியும், ஆனால் சார்லட்டோட ஸ்ட்ரென்த்தையும் உன்னால் நம்ப முடியாதா அப்படின்னு நம்ம ஹீரோ மனிகுலேட் பண்ணுற மாதிரி சொல்லும்போது, எனக்கு வேறு வழி இல்லையே அப்போ நம்ம ப்ரூக்லின் பல்ல கடிச்சுக்கிட்டு வேறு வழி இல்லாமல், சரி நீ சார்லட் வந்து ஒரு ஜீனியஸ் தான், அதனால கண்டிப்பாக இந்த இடத்துல தோத்தா 2 பேரும் சாவ தான் போகிறோம், சரி வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லும்போது பின்னாடி நம்ம ஹீரோட ஆரம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிக்கிட்டு இருக்கு பர்பிள் கலரில். அப்போது நம்ம இந்த சைட் ப்ரூக்லின் வந்து ஓகே உன்னோட பிளானுக்கு ஒத்துக்கிறேன்னு சொல்கிறான். இதுதான் நம்ம ஹீரோக்கு தேவை. மாட்டிட்டியா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த தடவை நான் தோக்க மாட்டேன் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அதோடு இந்த சாப்டர் முடியுது. இந்த சாப்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ஏன்னா